நலமாய் வாழ வழங்குபவர் உணவு பாதுகாப்பு அலுவலர் AR சங்கரலிங்கம் அவர்கள். நம்ம ஏற்கனவே டெங்கு காய்ச்சலை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இதில் கொசுக்கள் மூலமாக தான் இந்த டெங்கு காய்ச்சல் பரவுது அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு காரணம். சரி, எந்த வகையான கொசுக்கள் கடித்தாலும் இந்த மாதிரி டெங்கு காய்ச்சல் பரவுமா அப்படின்னா கிடையாது. ஏடிஸ் வகை கொசுக்கள்னு ஒன்று இருக்குது. இந்த கொசுக்கள் கடிப்பதால் மட்டுமே இந்த டெங்கு காய்ச்சல் பரவுது. அந்த கொசுக்களுக்குன்னு சில தன்மை இருக்கிறது. எல்லா தண்ணியிலையும் சாக்கடை தண்ணியில் அந்த கொசுக்கள் வளராது. நல்ல தண்ணீர் எங்கெங்கு தேங்கி நிற்கிறதோ அங்கு தான் இந்த ஏடிஸ் வகை கொசுக்கள் பல்கி பெருகும். அவைகள் முட்டையிடும் இடமே நல்ல தண்ணீர் எங்கெங்கே தேங்கி இருக்குதோ அங்கெல்லாம் முட்டையிட்டு பல்கி பெருகும். இந்த கொசுக்களை டைகர் கொசுக்கள் என்றும் சொல்வார்கள். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒவ்வொரு புள்ளிகள் இருக்கும். அந்த கொசுக்களோட சிறகுகள்லையும் உடல்லையும் பார்த்தீங்கன்னா வெள்ளையும் கருப்புமான புள்ளிகள் இருக்கும். இதனால் இதை இந்த மாதிரி டைகர் மஸ்கிட்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வகையான கொசுக்கள் பூமத்திய ரேகைக்கு அட்சரேகைக்கு 35 டிகிரி வடக்கு மற்றும் 35 டிகிரி தெற்கு இதற்கு இடைப்பட்ட பகுதியில் வளரும் தன்மையுடையன. கடல் மட்டத்திலிருந்து எடுத்துக்கொண்டால் சுமார் 1000 அடிக்கு குறைவான பகுதியில் மட்டுமே இந்த ஏடிஸ் கொசுக்கள் வாழும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கொசுக்களுக்கு பகல் நேரத்தில் நம்மளை கடிக்கிறதுக்கு பிடிக்கும். அதுவும் போக மனிதர்களை மட்டுமே இந்த ஏடிஸ் வகை கொசுக்கள் கடித்து அவங்ககிட்ட தான் அதோட உணவை எடுத்துக்கிடும். சில வகை கொசுக்கள் பார்த்தீங்கன்னா மனிதர்களையும் கடிக்கும், சில செடிகளில் இருந்தும் அதற்கான உணவுகளை எடுத்துக்கொள்ளும். ஆனால் ஏடிஸ் வகை கொசுக்களை பொறுத்தவரை மனிதர்கள் ரத்தம் மட்டுமே அதற்கு உணவாக பயன்படுகிறது. அதுவும் போக பார்த்தீங்கன்னா காலையில் அதிகாலை வேலை, அடுத்து அந்தி மாலை வேலை, இந்த 2 நேரத்துலையும் இந்த கொசுக்களோட கடி அதிகமாக இருக்கும். அது ஒரு தனித்தன்மை, அந்த கொசுக்கள் ஏடிஸ் வகை கொசுக்களுக்கு உரிய தனித்தன்மை. அதே மாதிரி இந்த ஒரு கொசு ஆனது ஒரு நபரை ஒரு தடவை கடிச்சிட்டு அதற்குரிய உணவை எடுத்துக்கொள்ளாது. ஒரு நபரை பல தடவை 4 முதல் 5 முறை கடித்தா தான், அதே போல் ஒரு நபர் கிடைக்கலையா அடுத்து அடுத்த நபர் இப்படி 4 நபர் வரைக்கும் கடிச்சிட்டே போகும். அப்படி கடித்தாதான் அதற்கான உணவு நிறைவாக கிடைச்சதா அர்த்தம். அது இந்த மாதிரி கொசுக்கள் ஏடிஸ் கொசுக்கள் கடிக்கும்போது ஏற்கனவே அவருக்கு ஒரு டெங்கு காய்ச்சலோட அறிகுறிகள், நோய் அறிகுறிகள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நபரிடமிருந்து அது பெற்றுக்கொள்ளும் இரத்தத்தை மூலம் அதிலிருந்து டெங்கு வைரஸ் அந்த கொசுக்களின் உடலில் சேரும். அங்கிருந்து அவற்றின் உமிழ்நீர் சுரக்கும் பகுதிகளுக்கு அந்த டெங்கு வைரஸ் அங்கிருந்து நகர்ந்து சுமார் 10 தினங்களுக்குள் அது அடுத்தவர்களை பாதிக்கும் அளவுக்கு தயாராகிவிடும். அத்தகைய கொசுக்கள் நம்மளை கடிக்கும்போது நமக்கு இந்த டெங்கு காய்ச்சலோட டெங்கு வைரஸ் நம்ம உடம்புல பரவிடும். அது டெங்கு வைரஸ் கொசுக்கள் உடலை அடைந்தோடனே குடல் பகுதியில் தான் முதல்ல பல்கி பெருகும். அப்புறம் ஒரு 10 நாள் கழித்து அதோட சலைவாக்கு மூவ் ஆகும், உமிழ்நீரில் பரவும். அப்படி உமிழ்நீரில் பரவக்கூடிய நிலையில் தான் அது அந்த கொசுக்கள் கடிப்பதால் டெங்கு காய்ச்சலுக்குரிய வைரஸ் மற்றவர்களுக்கு பரவும் தன்மை இருக்கும் அதற்கு. அதனால் இது மற்ற சாக்கடை தண்ணீரில் வளராது. நல்ல தண்ணீர் எங்கெங்கு தேங்குகிறதோ அங்கெல்லாம் இந்த வகையான கொசுக்கள் வளர்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அதனால் நாம் நம்மளோட சுற்றுப்புறங்களை சுகாதாரமாக பார்த்து கொள்ள வேண்டும். நல்ல தண்ணீர் எங்கெங்கே தேங்குதோ, குறிப்பாக இந்த மழை காலத்தில் நல்ல தண்ணீர் தேக்கம் அங்கங்கு இருக்கும். அவற்றை உடனுக்குடன் நாம் அப்புறப்படுத்தினால் இத்தகைய டெங்கு வைரஸை பரப்பும் ஏடிஸ் கொசுக்கள் பல்கி பெறுவதை நாம் கட்டுப்படுத்தலாம். இதைத்தான் ஒவ்வொரு உள்ளாட்சி துறையிலும் சுகாதாரத்துறையிலும் அந்த கொசுக்களின் எங்கெங்கு கூடாரங்கள் இருக்கின்றதோ அவற்றை அழிக்கும் விதமாக கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நலமாய் வாழ வழங்கியவர் உணவு பாதுகாப்பு அலுவலர் AR சங்கரலிங்கம் அவர்கள்.